தானே, அதைத்தான் இரவு பகலும் மனதிற்குள் செய்து கொண்டுதானே இருக்கிறோம். அதை மேலையும் வந்து செய்துவிட வேண்டியதுதானே, அதை செய்யலாம் என்று மிகவும் மகிழ்வுடன் அதை செய்தேன். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்பு நண்பர் அனுப்பிய மின் அஞ்சலில் ஒரு சிறு மாற்றம் இருந்தது. நூல் வெளியீட்டு விழா, ஆய்வுரை வழங்குமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னார். உண்மையில் உள்ளபடியே சொல்கிறேன், எனக்கு ஆய்வு என்பது பற்றி நான் அதிகம் எதையும் செய்தவரும் அல்ல. குறிப்பாக பாரதி இயலில் எனக்கு ஆய்வுரை வழங்கும் அளவிற்கு தெரியாது. அறிஞர்கள் அறிவிக்க அறிந்து கொள்ள காத்திருக்கிறேன். ஆனால் அதன் பிறகு இது வந்து பேசும்போது வழக்கம் போலவே சக்கரம் சுழன்றுவிட்டது. வாழ்த்துறை என்று இப்போது அறிமுகப்படுத்திய அறிஞர் தெரிவித்தார். எனவே பணி மிகவும் எளிமையாக போய்விட்டது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு, நண்பர் சிறுகதை ஆசிரியர், கவிஞர், தீவிர இலக்கியத்தில் எதிர்காலத்தில் இன்னும் பல நல்ல சாதனைகளை செய்ய எல்லா தகுதிகளிலும் தன்னை மேம்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் சைலபதி அவர்களின் நெல்லையப்பரின் தம்பி என்ற இந்த நூலை பற்றிய சில கருத்துக்களை இந்த அவையில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகிறேன். நண்பர் சைலபதி அவர்களின் நெல்லையப்பரின் தம்பி என்ற இந்த நூல் நன்கு திட்டமிடப்பட்டு சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. எதிரடி விஸ்வநாதன் ஐயா அவர்களினுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் பணியையும் கருத்தியல் நிலையிலும் பொது வெளியிலும் அவர் நிகழ்த்திய அனைத்து பணிகளையும் தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆவணமாக இந்த நூல் இருக்கிறது. எந்த சமூகத்திலும் ஒரு கருத்தியல் நிலையில் அனைத்து விவாதங்களும் மதிப்பீடுகளும் ஆரோக்கியமாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் அந்த சமூகம் அதை இரண்டு நிலைகளில் செய்து கொள்வதாக எனக்கு தோன்றுகிறது. ஒன்று, அந்த சமூகத்தின் உயர்ந்த மதிப்பீடுகளை, உன்னதமான விழுமியங்களை மேலும் மேலும் நிறுவக்கூடிய ஆய்வு நூல்கள் அந்த சமூகத்தில் தோன்றி வருகின்றன. அந்த சமூகம் நம்புவதை மேலும் மேலும் தொடர்ந்து வரலாற்று நிலையில் அதற்கு எதிராக அமைந்த அனைத்து கருத்துக்களையும் மறுத்து நிறுவக்கூடிய முயற்சிகள் நிகழ்கின்றன. இது ஆய்வியல் நிலையில் நிகழக்கூடிய பணி. இது சமூகத்தில் உயர்தட்டில் நிகழக்கூடியது. இதில் ஈடுபடக்கூடியவர்கள் தம் துறை சார்ந்த புலமை உடையவர்களாகவும் அது குறித்த அனைத்து கருத்துக்களுக்கும் பொறுப்பேற்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இது ஒரு நிலை. இது சமூகத்தின் உயிர் போன்றது. ஆனால் இந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய உடல் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் கலாச்சார பணி, பண்பாட்டு பணி என்று சொல்லக்கூடியது. அதாவது ஆய்வறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய விழுமியங்களை பொதுமக்கள் நிலையில் எடுத்துச் செல்லக்கூடிய பணியை தான் பண்பாட்டு பணி என்று நான் இந்த இடத்தில் சொல்வேன். என்னுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி என்ன? ஒரு 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் அனைத்து உலகியல் நிகழ்வுக்கு இடையிலும் இவர் சில விழுமியங்களை முன்னெடுத்திருக்கிறார், சில மதிப்பீடுகளை முன்வைத்திருக்கிறார், சில உண்மைகளை இந்த சமூகத்திற்கு மீண்டும் மீண்டும் சொல்ல முயன்றிருக்கிறார். அவை யாவை என்று நான் இங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் காலந்தோறும் இயற்றிய நூல்களே அதற்கு சான்றாக அமைந்திருக்கின்றன. பாரதியினுடைய தம்பியாக நெல்லையப்பரை பற்றி அவர் உருவாக்கிய பாரதியின் தம்பி என்ற நூல், வாராவினுடைய நெருக்கமான நாரணதுரைக்கண்ணன் பற்றி அவர் இயற்றிய நூல், அதே போல சாமிநாதசம்மா அவர்களை பற்றி அவர் உருவாக்கிய நூல். ஆக சில விழுமியங்களை, அந்த விழுமியங்கள் சமூகத்தில் மறக்கப்படக்கூடாது, நிராகரிக்கப்படக்கூடாது என்பதை பற்றி அவர் கொண்ட அக்கறை தான் அவர் தன் நூல்களாக வெளிவந்திருக்கிறது. இது காலந்தோறும் எவ்வாறு தொடர்கிறது என்பது ஞானாலயா பற்றி அவர் உருவாக்கிய நூல் பிற்காலத்தை வந்து சான்று பகிர்கிறது. எனவே எதிரொலியார் செயல்பட்டிருக்கக்கூடிய தளம் என்பது கலாச்சார தளம், அவர் செயல்பட்டிருக்கக்கூடிய தளம் என்பது ஒரு பண்பாட்டு தளம். எனவே அந்த பணியை அவர் முறையாக ஆவணப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவணப்படுத்தியை எவ்வாறு பாரதியின் தம்பி மற்றும் வாராவின் தம்பி என்றெல்லாம் அவர் நூல்கள் படைத்தது போல நெல்லையப்பரின் தம்பி என்று சரியான நேரத்தில் ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு வரலாற்று பணியை எங்கள் நண்பர் சைலபதி அவர்கள் முயன்று மேற்கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது எங்கள் கடமை. இந்த நூலில் உள்ள சைலபதியுடைய சிந்தனை கருத்துக்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை மிகச் சுருக்கமாக
தொகுத்து இந்த அவையை முன்வைக்க விரும்புகிறேன். சைலபதி அவர்கள் மிக தெளிவான ஒரு வரலாற்று நோக்கில் இந்த நூலை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதை காலவரிசைப்படுத்தி அவர் ஒவ்வொரு நூல் குறித்தும் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகள் சான்றாக அமர்ந்திருக்கின்றன. வரலாற்று பதிவு என்ற நிலையிலேயே அங்கு அழகியல் கூறி விட்டுவிட போயிடுமோ என்ற அந்த ஐயத்தை நண்பர் மாற்றி இருக்கிறார் என்பதை 2-3 வரிகளை எடுத்துக்காட்டும் மூலம் 2-3 இடங்களை சுட்டிக்காட்டுவதன் மூலம் என்னால் நீங்கள் நிலைநிறுத்த முடியும். அவர் சொல்கிறார், பாரதியை எவ்வாறு வாராவும் நெல்லையப்பரும் 2 வெவ்வேறு நிலைகளில் அடையாளப்படுத்தினார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அதே போல பாரதியை பற்றி அவர் சொல்லும் போது ஒரு வரலாற்று எழுத்து என்பது எவ்வாறு நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதற்கான அழகிய முன்மாதிரியாக நான் இந்த நூலை காட்டுகிறேன் என்று எதிரொலியாருடைய நூலை அறிமுகப்படுத்துகின்றார். அதே போல நெல்லையப்பர் பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்றால் துணிந்து இந்த நூலை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு நூலை அறிமுகப்படுத்துகிறார். இப்படியெல்லாம் ஒரு வரலாற்று நூலை படைக்கப்படும் போது ஏற்படும் அவசியம் கைக்கொள்ள வேண்டிய வரலாற்று பார்வையையும் அழகியல் எண்ணத்தையும் நண்பர் சைலபதி அவர்கள் தன் நூலில் சரடு அறுபடாமல் உயிரோட்ட முறை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நூலை படிக்கும் போது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றபடி எதிரொலியாருடைய கருத்துக்களை எல்லாம் புரிந்து ஏற்கும் சைலபதி அவருடைய பணிகளை எல்லாம் ஆவணப்படுத்தி போற்ற விளையும் நண்பர் சைலபதி சில இடங்களில் எதிரொலியாருடைய கருத்துக்களிலிருந்து விலகி தன்னை அமைத்துக் கொள்ளவும் செல்கிறார் என்பதற்கு அம்பேத்கர் குறித்து அவர் இயற்றிய நூல் பற்றி சொல்லும் போது அந்த நூலில் சாதிய கட்டுமானத்திற்கு மாற்றாக அமைந்த குரல்களை தொகுத்து காட்ட எதிரொலியார் முயன்றிருக்கின்றார். ஆனாலும் அவை போதுமானதாக இல்லை என்பதே நிலைப்பாடு என்ற நிலைக்கு வருகிறார். இவ்வளவு சிறப்பாக நேர்மையாக ஒரு ஆய்வாளருக்குரிய நேர்மையோடு தன் கருத்துக்களை முன்வைக்கும் எதிரொலியாருடைய பணிகளை தொகுத்து காட்டும் நண்பர்களுடைய எழுதுகோள் ஏனோ ஒரு சில வார்த்தைகளை எழுதும் போது சில இடங்களில் பிறந்து விடுகிறதோ என்ற ஐயமும் எனக்கு இருக்கிறது. அவை எதிர்பாராமல் நிகழ்ந்துதானே தவிர திட்டமிட்டு எங்கள் ஆய்வாளர் அதை செய்யவில்லை என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது. உதாரணமாக ஒரு இடத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். சிவாஜி அவர்களுடைய வாழ்க்கையை எதிரொலியார் பதிவு செய்யும் போது சிவாஜி அவர்கள் திருமலைக்கு சென்ற காரணத்தினால் திருமலையில் கடவுள் நம்பிக்கை சார்ந்த சில செயல்பாடுகளை அவர் மேற்கொண்ட காரணத்தினால் அவர் பங்கேற்றிருந்த இயக்கத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு உருவாகிறது. எனவே சிவாஜி அவர்களினுடைய படங்களை அவமதிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அவர் சார்ந்திருக்கும் இயக்கத்தினாலேயே மேற்கொள்ளப்படுகின்றன என்ற ஆவணத்தை பதிவு செய்துவிட்டு நண்பர் சைலபதி எழுதுகிறார், மாற்று கருத்துக்களை எப்படியேனும் அகற்றிவிட வேண்டும் என்பதை திராவிடர் கழகம் எந்த நிலையிலும் சென்று செய்யும் என்பதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் சான்றாக அமைகின்றன என்ற பொருளை எழுதி சென்ற வார்த்தைகள் வேண்டுமானால் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் அந்த கருத்து என்பதை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதை நான் நண்பரிடமே நேரடியாகவே குறிப்பிட்டேன். இப்படி மாற்று கருத்துக்களை துணிந்து அகற்றுவது என்பது அதிகாரத்தை கைப்பற்றும் போது அதிகாரத்திற்கு மாற்று குரல்களை மறுப்பது என்பது திராவிடர் கழகம் மட்டும் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா? வரலாற்றில் மற்ற இயக்கங்கள் இவற்றை செய்ததே இல்லையா என்ற ஒரு எண்ணம் எழுகிறது. என்னை கேட்டால் இது வரலாற்றில் எல்லா இயக்கங்களும் செய்யக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. அதற்கு இவர்களும் விதிவிலக்கல்ல என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர ஒரு இயக்கத்தை அது சமூக வெளியில் நிகழ்த்திய சாதனைகளை இன்றைக்கும் பொது வெளியில் நாம் சாதி கடந்து மதம் கடந்து ஒரு உரையாடலை நிகழ்த்த வேண்டும் என்பதை குறைந்தபட்ச நாகரிகமாக முன்னெடுக்கிறோம் என்றால் அதற்கெல்லாம் வித்திட்ட ஒரு சமூக இயக்கத்தை நாம் அவ்வளவு எளிதில் மதிப்பிட முடியாது என்பதை நண்பர் அறிவார். ஆனால் அதை தெளிவாக இன்னும் சொல்லும்படி அவருடைய நூலினுடைய 2வது பதிப்பு நிச்சயம் இவற்றையெல்லாம் மாற்றிவிடும் என்ற நம்பிக்கையும் எனக்கு முழுமையாக இருக்கிறது. அதே போல பாரதி பற்றி பாரதியினுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட போது ஏற்பட்ட விவாதம் பற்றிய கருத்துக்களை பதிவு செய்யும் போது வள்ளல் மெய்யப்பனவர்கள் எந்த ஒரு தொகையுமே பெறாமல் அவரது நூலை வழங்கிவிட்டார். ஆனால் பாரதியின் உறவினர் ஏதோ சில தொகையை பெற்றுக்கொண்டுதான் அதை செய்தார் என்று ஒரு விவாதம் எழுகிறது என்ற ஒரு கருத்தெல்லாம் முன்வைக்கப்படுகிறது. அவையெல்லாம் வரலாற்று உண்மைகளாக கூட இருக்கக்கூடும். ஆனால் உண்மைகளுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய அம்சங்களை நாம் கவனிக்கத்தான் செய்ய வேண்டும். மெய்யப்பனவர்கள் பாரதியினுடைய நூல்களை நாட்டுடைமையாக்கப்படும் போது அதை பாரதி மீது அவர்களோட அன்பின் காரணமாக கூட அதை வழங்கி இருக்கக்கூடும்.
கொண்டார். எனவே பாரதியை காலம் கருதி ஆவணப்படுத்தும் முயற்சியை நெல்லையப்பர் மேற்கொண்டார். எப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைய சமூகத்தில் ஒரு அரசியல் நிகழ்வுக்கான முக்கியத்துவம் இருந்த நிலையிலும் நாம் கலாச்சார செயல்பாட்டின் காரணமாக குழுமி இருக்கின்றோம். ஆனால் பாரதிக்கு ஓய்வூதியம் மறுத்த, பாரதியினுடைய ஆர்வலராக வாழ்ந்த நெல்லையப்பருக்கு ஓய்வூதியம் மறுத்த சமூகம் தான் நம்முடைய சமூகம் என்பதையும் ஒரு கசப்பான உண்மை நமக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது. அவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தும் முயற்சியை நண்பரின் செவ்வியல் மனநிலை கொண்ட எழுதுகோள் சிறப்பாகவே செய்து காட்டியிருக்கிறது. காலம் யாருக்கும் எந்த கடனையும் பாக்கி வைப்பதில்லை என்று உறுதியாக நம்புவன் நான் என்றுதான் நண்பர் எழுதுகிறார். அவர் சிறுகதை எழுதினாலும் அப்படித்தான் எழுத முடியும். அவர் நாவல் எழுதினாலும் அப்படித்தான் எழுத முடியும். அதற்கான மனநிலை அவருக்கு இயற்கையால் இறைவனால் அருளப்பட்டிருக்கிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு சொல்வதில் மிகவும் மகிழ்கிறேன். எனவே பாரதியை காலம் கருதி ஆவணப்படுத்திய நெல்லையப்பரின் வாழ்வை முறையாக சமூகத்தில் மீண்டும் மீண்டும் விவாதிக்கும்படி செய்த எதிரொலியாரை முறையாக ஆவணப்படுத்தி இருக்கும் நண்பரை மனப்பூர்வமாக திராவிட பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் எதிரொலியாருக்கு ஒரு செய்தி. உங்களை போன்றவர்கள் உயர்ந்த நோக்கங்களுக்காக சில செயல்களை முன்னெடுத்திருக்க கூடும். நீங்கள் எதிர்பார்த்த விதைகள் விளைவுகளுக்கு வராமல் இருக்கலாம். ராயல்டி என்ற அந்த ஒரு சொல்லை நீங்கள் சொல்லும் போது இந்த சமூகம் நமக்கான நியாயமான அங்கீகாரத்தை கூட கொடுக்கவில்லையே என்கின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள் எழுப்பி இருப்பதை ஆனால் உண்மைதான். பெருவனமாக பெருங்காடாக இந்த சமூகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏதுமற்ற பாலைவனமாகவும் இந்த சமூகம் இருக்கவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் என இந்த சமூகத்தின் நம்பிக்கை கீற்றுகள் ஒளியை கொண்டு செல்லக்கூடிய கரங்கள் எல்லா நாளும் இருக்கத்தான் செய்திருக்கின்றன என்பதை இந்த இடத்தில் மிக மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் பதிவு செய்து நண்பருக்கு மனப்பூர்வமான வாழ்க்கையை சொல்லி இன்னும் தொடர்ந்து அவர் செயல்பட வேண்டும். மென்மேலும் அவர் மென்மேலும் உழைத்து தமிழ் சமூகத்தில்